கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து ஆட்டு முளை வந்து ஃப்ரை பண்ண போகிறாங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சட்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் ஃப்ரை பண்ணியாச்சு. எண்ணெயில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுக்குங்க. கொத்தமல்லி தழை, பட்டை, கிராம்பு என்னென்ன மசாலா ஐட்டம் இருக்கோ அதை போட்டுங்க. போட்டு லைட்டாக ஒரு கிண்டிக்கிங்க. கிண்டிட்டு லைட்டாக தனி மிளகாத்தூள் லைட்டாக போடுங்க, ரொம்ப போடாதீங்க, ஏன்னா உரைச்சிடும். லைட்டாக போட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் லைட்டாக போட்டுட்டு மல்லித்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சோண்டு 65 தூள், இந்த சிக்கன் மசாலா தூள் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஆப்ஷனல் போட்டுடலாம். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட போட்டுட்டா நல்லாயிருக்கும். போட்டுட்டு கொத்தமல்லி தழை எல்லாம் போட்டுக்கோங்க. இது பக்கத்தில் கொஞ்சம் ஈரல் ஃப்ரை பண்ண போகிறேன், அதுக்கும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் அடுப்பை வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும். லைட்டாக உப்பு தூவிக்கிங்க, அப்புறம் சீக்கிரம் கொஞ்சம் வதங்கும். பச்சை மிளகா ஒன்று போட்டிருக்கேன், அதுவும் நீங்கள் போட்டுக்கோங்க. தக்காளிலாம் போட வேண்டாம். இதையும் கொஞ்சம் வேக பண்ணிக்கணும். வேக வச்சு வச்சுருக்க ஈரல் கட் பண்ண. கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுக்குங்க. கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரை ஆகிட்டு. இப்போது இந்த மூளையா கொஞ்சம் அப்படி பிசைஞ்சு விட்டுக்கணும். பிசைஞ்சு விட்டுட்டு அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்ருங்க. இது கொஞ்சம் அப்படியே வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வெந்ததுக்கப்புறம் அது மேலேயே கொஞ்சோண்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிங்க. அப்படியே கொஞ்ச நாள் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கொஞ்சம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு வெந்துட்டுருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஆகிட்டு கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனால் தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நாள். செத்த நாள்லாம் வந்து தேங்காய் பூ கொஞ்சம் தூவி விட்ருங்க. இதுலேயும் கொஞ்சம் தூவி விட்ருவோம், நல்லா தான் இருக்கும். கொஞ்சோண்டு மிளகு நுணுக்கி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் அப்போ தான் நல்லா கவுச்சிலாம் இல்லாமல் டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கி வைக்கும். சாரமாக இருக்கும். அதுக்காக தான் மிளகு காரம் நல்லது. சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப எண்ணெய் ஊற்ற மாட்டேன், நார்மலாக ஹெல்த்துக்கு நல்லபடியாக இருக்கணும். அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தாக ஊற்றிக்கும். பாருங்கள், இல்லை கொஞ்சம் உதிரியாக வந்துடும். வந்தோன்னா நான் நிப்பாட்டிடுறேன். சரியான காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது. செஞ்சு வீட்டுக்கு தின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா கமெண்டில் போடுங்க.